திரை. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்டு அந்த படத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோவ நீங்க பாருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, அந்த படம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? கொஞ்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே செருப்பால அடிக்கிற மாரி ஒரு படம், அந்த படம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பேசப் போறோம். கொஞ்சம் பேர் இந்த டாபிக் பிடிக்காம, இந்த ஜாதி, மதம் அது பேசுறத பிடிக்காம கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ இப்பவே ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா நீங்க போய்க்கலாம். மத்தவங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். திரை. இந்த படத்தையா இவ்வளவு நாள் நான் பார்க்காம இருந்தேன் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நான் ரீசென்ட்டா தான் நான் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும், அதில எல்லாம் சொல்ற படம் பார்த்தீங்கன்னா, சிறை சிறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி என்ன தான் இந்த படத்தில இருக்குன்னு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவு. சரி இந்த படத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு தியேட்டர் போய் பார்த்துருந்தேன். படம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. இதில நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரோல பக்காவா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஜாதி, அதுக்கப்புறம் அடக்குமுறை, அதுக்கப்புறம் மதங்களுக்குள்ள சண்டை இருக்குல்ல, அத பத்தி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? பக்காவா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதி சண்டை போடுறவங்க, அதுக்கப்புறம் மதத்த வச்சு சண்டை போடுறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு செருப்படின்னே சொல்லலாம். இந்த புதுசா வந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த டைரக்டர். நான் பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் போல. இவர் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் இருக்கார்ல, அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த டைரக்டர். அதனால தான் இந்த மாரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கு போல. இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டானாக்காரன் டைரக்டர் எடுத்தார்ல, அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். அவரோட ஃபோட்டோ கூட நான் பார்த்தீங்கன்னா, இங்க கீழ போடுறேன். அது பார்த்தோனே உங்களுக்கு தெரியும். ஏன்னா, இவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படத்திலயும் நடிச்சிருக்காரு. பார்த்தோனே உங்களுக்கு யாருன்னு அவர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காவல் அதிகாரியா தான் இருந்திருக்காரு. அவரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த அவர் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு படமா எடுத்திருக்காங்க. அதில என்ன ஒண்ணுன்னா, கேரக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். எனக்கு இந்த படத்திலேயே புடிச்சதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த படமே புடிச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு முஸ்லீம்னாலே அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாதி தான். அவங்கள பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில ஓப்பனாவே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிராமத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்டின் கம்மியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல முஸ்லீம் கம்மியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி அந்த ஏரியால இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அப்படின்னு சொல்ற படமா கூட இது இருக்கு. எனக்கு பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்திலேயே வந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, சிறந்த படம்னு இத நான் சொல்லுவேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்றது, சாதிய விட்டு சாதிய கல்யாணம் பண்றது, அதையும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அற்புதமாவே சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ மதத்த விட்டு வேற மதத்த கல்யாணம் பண்ணா என்ன தப்பு அதுல? இப்ப நெறைய நானும் பார்த்துட்டேன். இந்த பிரச்சனையில தான் பார்த்தீங்கன்னா, எந்த நியூஸ் ஓப்பன் பண்ணாலும், வேற ஜாதிய விட்டு இந்த ஜாதி பையன கல்யாணம் பண்ணால நெறைய வெட்டு குத்து நடக்குது. அதுக்கப்புறம் அவங்கள கொலை கூட பண்றாங்க. அவங்க பெத்த பையனா இருக்கட்டும், இல்ல பெத்த புள்ளையா கூட இருக்கட்டும். அந்த கொலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி சொல்றது? அவங்களுக்கு அந்த சாதிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, கண்ண மறைச்சிருது போல. அந்த அந்த விஷயத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நல்லா அழகாவே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க பேர வச்சு நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற படமாவும் இது கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம ஒரு முஸ்லீம் பேர வச்சு அவரு தீவிரவாதியா தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்க்குற கண்ணோட்டத்துல பார்க்குறவங்க இங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி படங்கள் எடுக்குறாங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பின்பத்த இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அத நம்பி தான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அந்த மாரி நம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, யாராச்சும் அ எப்படி சொல்றது? ஒருத்தங்க பண்ற தப்பால நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, பழி போடக்கூடாது. எந்த மதமா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டினா இருக்கட்டும், இல்ல ஹிந்துவா கூட இருக்கட்டும். அவங்க யாராச்சும் ஒருத்தங்க பண்ற தப்பால நம்ம பார்த்தீங்கன்னா, இவங்கள இந்த மதம்னால இப்படிதான் அப்படிங்கிற நம்ம ஒரு அபிப்பிராயத்துக்குள்ள நம்ம போயிறக்கூடாது. அவங்க ஒருத்தங்க பண்ற தப்பால எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தப்புன்னு சொல்லிறக்கூடாது. நம்ம இந்த தமிழ்நாட்டுல இந்த மாரி நம்ம பாகுபாடு பார்க்காம நம்ம ஒற்றுமையா தான் இருக்கோம். ஆனா, இத பிரிக்கணும்னே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில பேர் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா, நம்ம தான் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னத்தான் அவங்க பண்ணாலும், நம்ம பார்த்தீங்கன்னா ஒற்றுமையா தான் இருக்கணும். இப்போ ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச இப்ப நடந்துச்சுல்ல, இந்த சிக்கந்தர் மலையா இருக்கட்டும், அந்த இடத்துல கூட இப்போ அந்த மத கலவரம் கூட நடந்துச்சு. அந்த மாரி பிரச்சனைய தூண்டி அவங்க அரசியல் பண்ண தான் பார்ப்பாங்க நெறையா.
ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை என்னங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒற்றுமையாக இருக்கணும். எனக்கும் தான் கூட எனக்கு ஹிந்துவாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஏன் சீக்கு இவங்க சிங்கிளாக கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எங்கள் இதுக்குள்ளே இப்போ என்ன தான் அவங்க அந்த பிரச்சனையை பண்ணால் கூட இந்த பிரச்சனையை நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஏன்னா அவங்க தெரியும், எங்களுக்கு தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவரத்தை தான் தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு. அவங்க என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலேருந்து நான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் பேசினதில் எதாவது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு போங்க. இந்த படத்தை யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்களா, அவங்க இந்த படம் உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்து இந்த படம் பார்க்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்குற உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்குறக்கு ஒரு உத்வேகமாக அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி படம் தைரியமாக எடுக்கிறாங்களே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் உதவி பண்ணணும். அப்படி நம்ம உதவி பண்ணாதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். அவங்களுக்கு தைரியம் இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளும் பார்த்தீங்கன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாதான் அவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து கண்டிப்பாக அவங்க ஒரு படமாக பேசுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யார் அவ்வளோ இப்போ பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் பார்க்குறாங்க தவிர இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது சமுதாயத்துக்கு தேவையான வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பார்க்கறதில்ல. இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட கை கோர்த்து நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாற்றத்தில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கலாம். உங்களுக்கும் நம்ம குரூப்போடு சேர்ந்து நீங்கள் சமுதாயத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் நம்ம இணைஞ்சு நம்ம இந்த சமுதாயத்தை மாற்றுறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அது பண்ணலாம்.